அவர் யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய செவிகளில் விழுந்தது என்னவோ தெரியாது. உடனடியாக மதுரைக்கு வருகிறேன் என்று சொன்னார். 2 நாள் அவகாசம். மதுரையை நடுநடுங்க வைக்கிறதுக்கு நிலை கொடுங்க வகைகளில் நமது நிர்வாகிகள் அனைவருமே வந்து குவிந்தது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய திருப்பம். அது பொதுவாக மதுரையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். அது நமக்கு மட்டும்தான் முடியும். அது திமுகவுக்கு எப்பொழுதுமே அது மாதிரி நடத்த முடியாது. 1976ஆம் ஆண்டு திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் நடந்தது. அதன் பிறகு 12 ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. இப்பொழுதும் அதே பொதுக்குழுவை மதுரையிலே போட்டியிருக்கிறார்கள். இவரும் 12 ஆண்டுகள் அல்ல, 24 ஆண்டுகளானாலும் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வர முடியாது. அதற்கான உதாரணங்களை, காரணங்களை தம்பி ஆதித்ய சேதுபதி அழகாக சொன்னார். இங்க தினந்தோறும் ஊழல்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள். அன்னைக்கு நான் பேசினேன், நமது அமித்ஷாவுடைய கூட்டத்திலே கூட பேசினேன். சிவகிரியில் நடந்த கொலைகள் தொடர்ந்து கொங்கு நாட்டிலே கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. வயதானவர்களுக்கு அங்கு கொல்லப்படுகிறார்கள், பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இப்படி தொடர்ந்து அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத பிரச்சனை. இங்கு பாலியல் வன்கொடுமைகள். 2024ஆம் ஆண்டு துணை முதலமைச்சருடைய மன்றத்திலே உள்ள ஒரு கவிதாசன் புறத்த நாட்டிலே 2024ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை. சென்னையிலே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அதை ஓராண்டு காலமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்டவர்கள், அந்த பெற்றோர்கள் மனு கொடுக்க போனா காவல் நிலையத்திலே போய் அடிக்கிறார்கள். வேறு யார் மனு கொடுக்க போனாரோ அவர்களே துன்புறுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை தான் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்டிக்கிற வகையில் தான் 2026 தேர்தல் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு, வர இருக்கிற 2026 தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற தேர்தலாக இருக்கும். நமக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக, நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற தேர்தலாக அமையும். 2026இல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரும். எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பல்வேறு நபர்கள் சந்தேகப்படலாம். நாம் மிகப்பெரிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி 1300க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம். உலகிலே மிகப்பெரிய கட்சி, 240 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறோம். மிகப்பெரிய கட்சி. ராஜ்யசபாவில் அதிகமான எண்ணிக்கையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம். மிகப்பெரிய கட்சி. ஆனால் நாம் ஏன் வர முடியவில்லை? அப்படி நிலையை சிந்திக்கலாம். அதெல்லாம் சிந்திப்பதற்கு இதுவான நேரம் கிடையாது. நம்முடைய ஒரே சிந்தனை, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். யார் சொன்னது? நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது. யார் சொன்னது? நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது. மிகப்பெரிய சாணக்கியம். மதுரைக்கு வந்தார் என்று சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் சொன்ன கருத்து என்பது, அதை வேதவாக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கூட்டணி என்று சொன்னால் நாமும் கூட்டணி, அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னால் நமக்கு கூட்டணி தேவையில்லை. அவர்கள் சொன்னது கூட்டணி வேண்டும், கூட்டணி வேண்டும். அதற்காக அவர்கள் சொன்ன கருத்தை வேதவாக்காக நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு, இன்றிலிருந்து ஆதித்ய சேதுபதி அவருடைய தலைமையில் இருந்திருக்க ஒவ்வொரு இளைஞர்களும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் செயல்பாடுகளும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் போல இருக்கும். ராத்திரி படுக்கும் போது அதே எண்ணம், காலையில் எழுந்திருக்கும் போது அதே எண்ணத்தோடும் அதே உணர்வோடும் வேகத்தோடும் யார் என்ன சொன்னாலும் சரி, அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் ஒரே கவனம், நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு